ஏனென்றால் இந்த 18 படிய வரும்போது ஏன் பொய்யின்றி மெய்யோடு பாடணும்? அதுக்கு முதல்ல பாடி இருக்கலாம், புல்மேட்டை காட்டும் போது பார்த்திருக்கலாம், அந்த பொன்னாபரண பெட்டி வரும்போது பார்த்திருக்கலாம். ஐயப்பன் சேவா சங்கம் மாதிரி ஆகா கருவறைக்குள் 3வது கேமரா நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. பொன்னாபரண பெட்டியிலே இருக்கக்கூடிய அத்தனை அணிகலனும் உள்ளே செல்கின்றது. இதுதான் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போகக்கூடியது என்பதை இந்த சிறப்பு அரங்கத்தில் சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்றோம். மனப்பூர்வமா நம்பணும் சுவாமிங்கிறத. இந்த நீங்க அருமையா கேட்டீங்க. இந்த முதல் வருஷம் போறது கன்னிசாமி, 18 மழை முடிச்சா குருசாமி, 18வது மலை முடிக்கிறவங்க ஒரு தென்னங்கண்ணை வைப்பாங்க. அதே கோவில்ல இதோ இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5-6 மணித்துளிகள்ல இந்த பொன்னாபரண பெட்டியினுடைய அத்தனை அணிகளும் 3 நாட்களா பந்தல அரண்மனையிலே இந்த குழந்தையாக இருக்கும் போது அணிவிக்கப்பட்ட இது. இந்த பெட்டி எடுத்து வர்றவங்க மட்டும்தான் 18 படிக்கு இருமுடி இல்லாம வரலாம். வேற யாருக்கும் இன்று வரை அனுமதி கிடையாது. அந்த மேல் சாந்தி, தந்திரி, நம்பூதிரிகள் இவர்கள் எல்லாம் கீழிருந்து மேலே அந்த 18 படிக்கு வந்து சன்னிதானத்தில் நீங்க யாரா இருந்தாலும், அது ஜனாதிபதியா இருந்தாலும், பிரதம மந்திரியா இருந்தாலும், முதல்வரா இருந்தாலும், மந்திரிகளா இருந்தாலும், மனிதர்களா இருந்தாலும், ஒரு மண்டலம் விரதம் இருந்து பொய்யின்றி மெய்யோடு நெய் நிரப்பிய தேங்காயோடு வந்தால் தான் அது 18 வருஷம் போனா குருசாமி. குருசாமிகளுக்கு ஒரு பணிந்த வேண்டுகோள், இந்த புதிய தலைமுறை கன்னிமார்களுக்கு ஐயப்ப வரலாறை சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில அதுதான். அதாவது பம்பேல குளிச்சுட்டு பயணம் பண்றது சிறுவழிப்பாதை, எரிமேலியிலேருந்து பயணப்பட்டு வருவது பெருவழிப்பாதை. அது ஒரு 2 நாள் ஆகும். இது கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் மைல்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-4.5 மைல் இருக்கும். முதல்ல சபரி பீடம் வரும், ராமனுக்காக காத்திருந்து சபரி கனி கொடுத்த இடம். அதற்கு பிறகு சரங்குத்தி. இப்ப நீங்க கேட்டீங்க இந்த கன்னிசாமி யாரு குருசாமி யாருன்னு. பேட்ட துள்ளினோன்னு ஆளுக்கு ஒரு குச்சி மாதிரி கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து எப்படி நம்ம எல்லாம் அலுவலகத்தில் வரும்போது கைவப்பம் இடுறோமோ அந்த மாதிரி நான் வந்துட்டேன் ஐயப்பாங்கிறதுக்கு குச்சி தான் முதல் வருஷம். 18வது வருஷம் கதாயுதத்தையே வைப்பாங்க. அதுக்கு அடையாளமாக தான் தென்னங்கண்ணை வைக்கிறாங்க. இந்த லீலாவதிங்கிற மகிஷமுகி இருக்காங்கல்ல, அவங்க பிறகு ஐயப்பன்ட்டே வரம் கேட்கிறாங்க, மனித பெண்ணா மாதிரி நான் ஒன்னையே திருமணம் செய்துக்கிறேன்னு. அப்ப அவர் சொல்றாரு, என் பக்கத்துல உனக்கு ஒரு சன்னிதானம் மஞ்சள் மாதான்னு, நீ அங்கேயே காத்துரு, எந்த ஆண்டு என்னை பார்க்க கன்னிசாமி வரலையோ அப்ப நான் திருமணம் செய்துக்கிறேன்னு. அதனால்தான் ஒவ்வொரு கன்னிசாமியும் போனோன்னு தேங்காய் உருட்டி அட்டண்டன்ஸ் போட்டு, ஐயப்பா நான் வந்துட்டேன் நீ பிரம்மச்சாரி, ஐயப்பா நான் வந்துட்டேன் பிரம்மச்சாரி. அதே பெண்கள் இந்த மஞ்சமாதா சன்னதியில சட்டத்துணி சகோதரிகள் அணிவிக்கக்கூடிய மேல் சட்டையை வைத்து அந்த மஞ்சள் படியோடு 11 ரூபாயை போட்டு வீட்டில் எடுத்துட்டு வந்து நீங்க அணிந்து கொண்டீர்கள் என்றால் அடுத்த தையில் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். பிள்ளை பேர் இல்லாதவர்கள் நம்பிக்கையோடு, அண்ணன் சொன்னார்ல, பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயரை நீக்காரு. நான் இன்றைக்கு புதிய தலைமுறையில சபதம் செய்கின்றேன், பிள்ளை பேர் இல்லாதவர்கள் ஒரு 10 ரூபாய்க்கு மணியை வாங்கி ஐயப்ப பக்தர்கிட்ட கொடுங்க, அந்த சன்னிதானத்தில் மலை கட்டுங்க, மணி ஓசை போல உங்களுடைய இல்லத்தில் குழந்தையினுடைய குரலோசை கிடைக்கும். நம்பிக்கை. பேசாதவர்களை பேச செய்து, நடக்க முடியாதவர்களை நடக்க செய்து, கண்கண்ட தெய்வமாக கலியுக வரதனாக நம்பியவருக்கும் நம்பாதவருக்கும் இன்பத்தை கொடுத்து இன்னலை தீர்க்கக்கூடிய, அதனால்தான் உண்டு மணிகண்டா மணிகண்டா, மாமலை வாசா மணிகண்டா, அரிகர சுதனை மணிகண்டா, ஆனந்த ஜோதிய மணிகண்டா, நம்பியவருக்கும் மணிகண்டா, நம்பாதவருக்கும் மணிகண்டா, இன்பம் கொடுக்கும் மணிகண்டா, இன்னல் தீர்க்கும் மணிகண்டா, எரிமலி சாஸ்தா மணிகண்டா, எங்கும் நிறைந்த மணிகண்டா. அந்த மணிகண்டனை ஜோதி ஸ்வரூபமாக இன்னும் சில வினாடிகளில் பொன்னம்பல மேட்டிலே நாம் காணக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்ற போது, அதுவும் அண்ணனுடைய பாடலோடு மெய்சிலித்து, அதுவும் 18 படி இந்த காமம், குரோதம், லோபம், அகங்காரம், பிறரை இழிவுபடுத்துறது, பொறாமை, இல்லறப்பற்று, பணத்தாசை, வீண் பெருமை, செயல்திறன், இப்படி ஒவ்வொன்னா அப்படியே கரையுமா. இந்த ஒவ்வொரு அதான் ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, பைக்கில் நம்ம ஓட்டுறோம்ல, காரு, 2 வீலர், சைக்கிள் எல்லாத்தையும் ஓவர் ஆயில் கொடுத்தா அது சீதா இருக்கிற மாதிரி வருடத்துக்கு ஒரு மார்கழி நல்ல நாள் மாலை இட்டு, கார்த்திகை நல்ல நாள் கட்டுங்கட்டி, மகர ஜோதி அன்னைக்கு பார்த்தா உடம்பு ஓவர் ஆயில் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரே வழிபாடு அந்த வழிபாடு. அதுல பாருங்க சமத்துவம். எல்லாரும் இன்னொருத்தரை பார்த்தா அந்த பாருங்க தோளுக்கு மேல அந்த தந்தையே ஒரு சாமி தான், தகப்பன் சாமி. அந்த சாமி தான் மேல இன்னொரு சாமியை வச்சு சாமியை பாடுறான்னு சொல்லக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்ற போது, அதுவும் இந்த மேல் சாந்திங்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அங்க இந்த சுழற்சி முறையில் எடுப்பாங்க. கீழ் சாந்தின்னு இருப்பாங்க. ஒவ்வொரு சன்னிதானத்திலையும் அங்க உண்டு. கன்னிமூல கணபதியை வணங்கிட்டு, அப்புறம் நாகராஜாவை தொழுது, அப்புறம் ஐயப்பன் வேட்டைக்கு உதவிய அந்த ஆபரணங்களை எல்லாம் அங்க இருக்கும். இதையெல்லாம் வழிபட்டு அரவண பாயசம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அவங்களுக்கு கால் கழுவி
ஐயப்ப பக்தர்களுக்கு புதிய தலைமுறை வாயிலாக பணிந்த வேண்டுகோள். சபரிமலை சன்னிதானத்தில் பம்பையில குளிச்சுட்டு மாலை கலட்டவே கூடாது. சன்னிதானத்திலிருந்து இல்லம் வந்து அதில் இருக்கக்கூடிய பின்முடி அரிசியை எடுத்து பொங்கல் வைத்து நேவேத்தியம் பண்ணி விரதம். ஏன்னா நீங்களாவது 48 நாள் மட்டும்தான், மாலை போடுறதுக்கு முதல் நாள் தொடங்கி மாலை கலட்டிய மறுநாள் வரைக்கும் எங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற சகோதரிகளும் தாய்களும் மாளிகைபுரமாக அங்கே விரதம் இருக்கின்றார்கள். அந்த விரதத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும், புனிதத்திற்கு புனிதம் சேர்க்க வேண்டும். இன்னும் நம்ம ஒரு பிடி அந்த அச்சதையை போடுகின்ற போது நம்பிக்கையோடு என் வீட்டில் வற்றாத அரிசி இருக்கணும், இளையான்குடி மாறனாயனார் மாதிரி நான் செய்யணும். உலகத்திலேயே எல்லா தானத்தையும் செய்தவன் கர்ணன், அவன் செய்ய மறந்தது அன்னதானம். ஆனாலும் ஆள்காட்டி வரல கடிச்சுக்கோ பசி போகும்னா ஏன்? போர்க்காலத்தில் 6 மணிக்கு மேல கதவு அடைச்சதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் போர் வீரர்கள் ஓடி வருகின்ற போது காமிச்சாங்க, இதோ அந்த விதுரர் குடிசையில் சாப்பாடு, இதோ அந்த விதுரர் குடிசை இடத்தை காமிச்சதுக்கே பசியை போச்சான், கை கடிச்சுக்கிட்டா. அப்ப அன்னதானம் போட்ட ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். உலகத்திலேயே மனுஷனுக்கு போதும்னு சொல்றது சாப்பாடு ஒன்றுதான். இந்த ஆண்டு இந்த கோவையில் 75வது ஐயப்ப பக்தர்கள் அந்த இதை பூர்த்தி செய்தாங்க. 4 நாள் அன்னதானம் விடிய விடிய நடக்குது, உலகம் முழுக்க செய்து. நான் இப்ப போனதுனால அதை பதிவு செய்யறேன். மதுரையில ஒருத்தர் நெல்லை பாலுன்னு, அவரெல்லாம் நம்ம இந்த புதிய தலைமுறையில நான் சொல்றேன் நல்லவர். அதாவது மகாபெரியவர் பேரு ஐயப்பன் பேரை வச்சுக்கிட்டு சார் டெய்லி 300 பேருக்கு மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில கொண்டு போய் அன்னதானம் செய்யறாரு. அதுலயும் நான் குறிப்பா சொல்றேன், கொரோனா காலத்துல அவருக்கு பெருமுதவி செய்தவர் முன்னாள் அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார். நல்ல விஷயங்களை எங்க இருந்தாலும் நம்ம சொல்லணும் ஐயப்ப பக்தர்கள். அது மாதிரி கோவையில் வேலுமணி ஐயா அவர்கள் 2 நாள் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் போடுங்கன்னாரா. நாமக்கல்ல தங்கமணி, இப்படி இவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்ல வரேன். அது மாதிரி லட்சம் பேர் இருக்காங்க. அன்னதானம் தாங்க உலகத்திலேயே மிகச்சிறந்தது. நான் கூட சொல்றேன், வீட்டில் நீங்க நிறைய பேருக்கு செய்ய வேண்டாம், ஒரு பிடி அரிசியை டின்ல போட்டுக்கிட்டே வாங்க, அடுத்த அமாவாசைக்கு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மகாபெரியவர் சொல்றார், அதை கொண்டு போய் பக்கத்து கோவிலில் கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னாங்க. ஈந்து கொடுத்து மகிழ்வதில் உலகத்தில் பெருசு எது? மலையா, அதை வைக்கிற வெயிட்டா, இல்ல அதை உடைக்கிற உளியா, இல்ல அதை உருக்கிறக்கூடிய நெருப்பா, இல்ல அதை அணைக்கக்கூடிய நீரா, இல்ல அதை கிளைத்தறிக்கக்கூடிய காற்றானா? இல்லை, இடது கைக்கு தெரியாம வலது கையால கொடுக்கக்கூடிய ஈரம் உள்ள இதயம் தான் பெருசு. நம்ம ஈர இதயங்களோடு அன்னதானம் செய்வோம். உலகத்துல சமத்துவ வழிபாடு ஐயப்ப வழிபாடு, ஜாதி சமயம் இல்லாத வழிபாடு ஐயப்ப வழிபாடு. ஆண் பெண், அதுவும் அந்த 10 வயதிற்கு உட்பட்ட பெண்கள், அப்புறம் 50 வயதுக்குன்னு அந்த ஏன் ஒரு வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இயற்கை பிரச்சனைகள், மற்ற இது வனாந்தரகம். அதுவும் ஒரு காலத்துலலாம் மலைக்கு போயிட்டு அவங்க திருப்பி வருவாங்களான்னு தெரியாது. அப்படிப்பட்ட கடும் விரதங்களை எல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த சமூகம். இன்றைக்கும் சொல்கின்றேன், உண்மையிலேயே இந்த நாட்டில் பக்தி பயிர் தலைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஐயப்ப வழிபாடு. இலங்கையில, இந்தோனேஷியால, இலங்கையில எல்லாம் அப்படி ஐயப்ப வழிபாடு. லண்டன்ல, அமெரிக்கால அந்த டாம்பாங்கிற கோவிலுக்கு உலகத் தமிழர்கள் அனைவரும் அங்க இருமுடி கட்டி வரிசையில நின்று நெய்யபிஷேகம் பண்றாங்க. இதோ இன்னும் ஒரு சில வினாடிகளில் அங்க பாருங்க எப்படி கூட்டம். அது மாதிரி பம்பாவை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய உள்ளாடைகளை நீர்நிலைகளில் விடக்கூடாது, நோய் தோல் வியாதி வந்துருமா. நீர்நிலைகளை பாதுகாக்கணுமா. நம்ம பம்பையில நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். கங்கைக்கு இணையானது பம்பைங்கிறாங்க. அது முன்னோர்களுக்கு பிதிர் தர்ப்பணம் கொடுத்து விட்டு அந்த பயணத்தை தொடங்கினா அவ்வளவு புண்ணியமா. நதி நீர்களை நம்ம ரொம்ப பாதுகாக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள். அது மாதிரி ஐயப்ப பக்தர்களுக்கு பணிந்து கேட்கிற பிளாஸ்டிக் பொருட்களை வனாந்தரத்தில் பயன்படுத்தாதீங்க. திருவண்ணாமலையிலையும் தீபத்துக்கு வழிபடுறவங்க, உலகத்திலேயே தீப வழிபாடு திருவண்ணாமலை தமிழர்களுக்கு. கேரளா மக்களுக்கு மகர சங்கராந்தி. இன்னும் சில வினாடிகள்ல அந்த பொன்னாபரண பெட்டி அணிந்த ஐயப்பனுடைய கதவு திறக்கப்படுகின்ற போது பொன்னம்பல மேட்டிலே விண்மீன் நட்சத்திர அளவு தோன்றி 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 வருகின்ற போது இந்த ஆண்டு மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகி இந்தியாவில் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். ஐயப்பா, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும் என்று புதிய தலைமுறை வாயிலாக ஒரு விண்ணப்பத்தையே வைக்கின்றோம். ஆன்மீக அன்பர்கள் அப்படியே மிக நேர்த்தியாக அது இங்கே மங்கள வாக்கியங்கள் முழங்க, எப்படி கும்பத்து நீரை கும்பத்திலே ஊற்றுகின்ற போது கும்பாபிஷேகத்தை பார்த்தால் 12 ஆண்டு காலம் ஆயுள் நீடிக்கிறது, ஒரு குறிஞ்சி மலர் பூப்பதை போல என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே நான் பார்க்கின்றேன், அங்கிருக்கக்கூடிய கேரளாவினுடைய மங்கள வாத்தியங்கள் முழங்க உலகத் தமிழர்கள் மட்டுமல்லாமல் எல்லாரும் ஒன்று திரண்டு ஐயப்பா என்கின்ற சத்தம் விண்ணை முட்ட, அற்புதமாக இவருடைய வெங்கல தங்க குரலில் சொல்ல, அந்த தங்க கதவுகள் திறக்க, தங்க ஆபரணங்கள் போட, ஐயப்ப
ஐயப்பன் பொன்னார் மேனி ஜொலிக்க அந்த தீபத்தினுடைய ஒளியினுடைய நிழலை மட்டும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நொடிகளில் பொன்னம்பல மேட்டில் ஜோதி சொரூபமாக பந்தளத்து வேந்தனாய் ராஜகுமாரனுடைய குழந்தையாக பிறந்து இன்று வரை நித்திய பிரம்மச்சாரியாக என்னுடைய அவதாரம் நோக்க முடிந்தாலும் ஒவ்வொரு தடவையும் மகர சங்கராந்திரி அன்று பொன்னம்பலமேட்டில் ஜோதி சொரூபமாக தோன்றி இந்த நாட்டினுடைய மக்களை காப்பேன் என்று அருள் சபதம் கொடுத்த அந்த ஐயப்பனுடைய அற்புதமான கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த ஜோதி சொரூபமாக விண்மீன் நட்சத்திரத்தில் சுவாமியே சரணமையப்பா, ஹரிஹர சுடரே சரணமையப்பா, அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா, ஜோதி சொரூபனே சரணமையப்பா, ஐயப்பா 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 என்று அடி நாதத்தில் இருந்த அன்பர்கள் சரணகோஷம் சொல்ல விண்ணிலே நட்சத்திரமாக தோன்றி தோன்றி வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சிக்குத்தான் கடந்த 2 மணி நேரமாக உலகத் தமிழர்கள் அனைவரும் அதோ அற்புதமாக சுவாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, பூதநாத சதானந்தா சர்வபூத தயாவரா ரட்சரட்ச மகாபாபு சாஸ்தே திவ்யம் நமோ நமக, சுவாமியே சரணமையப்பா. பொன்னம்பல வேட்டில் ஜோதி சொரூபமாக தோன்றி தோன்றி அங்கே மறையக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை இந்த விழிகள் எடுத்ததனுடைய நோக்கமே இதை பார்ப்பதற்கு, இந்த நா இருப்பதனுடைய நோக்கமே ஐயனின் நாமத்தை சொல்வதற்கும் பாடுவதற்கும். ஆகா, இந்த காட்சியை பார்க்கின்றோம் புதிய தலைமுறை வாயிலாக. எத்தனை லட்சம் பேருக்கு தங்களுடைய இல்லத்தில் இருந்தபடியே சபரிமலைக்கு 1 மண்டல விரதம் இருந்து மணிமாலை அணிந்து தூபதீப ஆராதனை செய்து காலை மாலை குடித்து நெற்றியில் திருநீர் அணிந்து சந்தனம் வைத்து பிரம்மச்சரிய விரதம் இருந்து புலால் அருந்தாது மற்ற விஷயங்களில் எல்லாம் இயற்கை உபாதைகளில் எல்லாம் ஈடுபடாது மிக நேர்த்தியோடு அங்கே தன்னை கரைத்து கொண்டு சன்னிதானம் சென்று ஐயப்பனை பார்த்து, ஐயப்பா உன்னுடைய இந்த ஜோதி வழிபாட்டை பார்ப்பதற்கு 3 நாட்கள் அங்கே சன்னிதானத்தில் தவம் இருந்தார்கள். நேற்று மாலை ஆகா அந்த ஜோதி சொரூபமாக ஐயன் காட்சி தரக்கூடிய பிரத்யேக காட்சி நம்முடைய புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கின்றது. ஐயப்பா ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா, ஏழைகளின் இரட்சகனே சரணமையப்பா, ஏகஜோதி ஆனவரே சரணமையப்பா, ஏமாற்றம் தடுப்பவனே சரணமையப்பா, எல்லோரையும் ஓர் நிலையில் நிறுத்தி பார்ப்பவனே சரணமையப்பா. ஆக அங்கு இருக்கக்கூடிய முக்கிய மெய்யன்பர்கள், மேல் சாந்திகள், கோவிலினுடைய நிர்வாகிகள், அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் அவர்களுடைய செயல்பாடெல்லாம் நெடுக அவர்களுக்கு நீர் கொடுப்பது, உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்ட ஐயப்ப பக்தர்களை கொண்டு வந்து பம்பையில் சேர்ப்பது, சில சமயங்கள் இல்லம் போகின்றவரை அவர்கள் செய்யக்கூடியது, அன்னதான பணி, மருத்துவ முகாம்கள், இதையெல்லாம் சொல்லி மாளாத அந்த ஐயப்ப பக்தர்களுடைய திருவடிகளை எங்களுடைய கண்ணீரால் கழுவுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். உலகத்தில் சமத்துவ வழிபாட்டை சொல்வது இந்த சபரிமலை வழிபாடு. ஏற்றம் இரக்கம் இல்லாது எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் ஓர் குலம் என்கின்ற மனிதநேய மகத்துவத்தை சொல்வது சபரிமலை வழிபாடு. இந்த ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய இந்த காட்சியை உங்கள் குரலில் நாங்கள் கேட்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம்.